குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். பெருமையா வச்சிட்டு இருக்காதீங்க, மகிழ்ச்சியா வச்சிருங்க. மகிழ்ச்சியா வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? நான் சொல்றேன், குழந்தைகள் சோகமாக வளரக்கூடாது. சோகமாக வளரக்கூடிய குழந்தைகள் ஒரு நாளும் குடும்பத்திற்கோ சமூகத்திற்கோ பாதுகாப்பானவர்களாக இருப்பதே இல்லை. சில வீட்டில் சில ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, வருவாங்க, நம்ம வீட்டுக்கு கூட வருவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு போட்டோல சிரிக்காத, என்ன ஏன்? ஏன்னா சின்ன வயசுல அவ்வளோ சோகப்படுத்திருப்பாங்க. அதை பொம்பளைங்களுக்கு இது புரியறதே இல்லை. நம்ம புருஷன் நம்ம வீட்டுக்கு நம்மளை நம்பி வந்துட்டாரு, அவரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சுக்கோங்க. அந்த மாதிரி போட்டோக்கு உம்முன்னு நினைக்கிறத அதனால சிரிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? குழந்தை பருவத் மகிழ்ந்திருங்கள். ஓஷோ சொல்கிறான், உலகத்திலேயே சோகமாக இருப்பது பாவம், மகிழ்ச்சியாக இருப்பது அல்ல என்று சொல்கிறான். நான் இப்படி சொல்லட்டுமா? இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு விஷயத்த. சில மீட்டிங்ல நான் பேசுறேன் சார், யூத் கிட்ட பேசுறேன், இளமை ததும்புகின்ற பிள்ளைகளிடத்தில் பேசுறேன்னா, லவ் பத்தி எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை அன்னைக்கு போய் பேசினேன், பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பேசினேன். பொம்பளை பிள்ளைகளா, வீட்டில் உங்களுக்கு சாக்லேட் கிடைக்கும், சில நேரங்களில் பெண்களாக இருப்பதனால எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும். அதே மூஞ்சியோட, அதே கையோட, அதே மனநிலையோட சமூகத்துக்கிட்ட போய் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கேட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் நமக்கு சாக்லேட் கொடுத்தாங்கன்னா, எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அன்பு மட்டுமே நோக்கமாக இருக்கும். வெளியில் நமக்கு யாராவது சாக்லேட் கொடுக்குறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுக்குறாங்கன்னா அவர்களுடைய உள்நோக்கம் வித்தியாசமாக இருக்கும் என்பதனை மட்டும் என் பெண் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள்னு நான் பேசினேன். என் டிரைவர், என் கார் டிரைவர் அன்னை தெரசா யூனிவர்சிட்டியில் பேசுகிறேன். வெளியில் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? என் காதில் கேட்குதுங்க அவர் சொல்கிறது. நல்ல வேளை லவ் பண்ண நேரத்தில் இந்த அம்மா பேச்சை நான் கேட்கல, கேட்டிருந்தா அந்த அம்மா பிரித்து விட்டுருக்கோம். இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால பிரச்சனை இல்லைங்கிறான். நான் பிரித்து விடுறது இல்லைங்க என் நோக்கம். வாழ்க்கையில் தோற்கக்கூடாது, நீ யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இப்படி கத்தி கதறுகிறேனே தவிர பிரித்து விடுறது இல்லை. சோகமாக இருப்பது என்பது மிகப்பெரிய பாவம். குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வார்த்தை சொல்லும் போதே இங்கிருந்து பார்க்கவே தெரியுது. புருஷன் பொண்டாட்டியா வந்திருக்கிற ரெண்டுலாம் ஒன்று மூஞ்சி வாடுது, ஒன்று யோசிக்குது. இது கூட நம்ம சந்தோஷமா தான் இருக்கிறோமா? ஒருத்தர் ஒன்றும் யோசிக்குது. நான் எங்கேயோ சொன்னேன், அதை எங்கேயும் சொல்றேன். ஒரு 65 வயசு லேடி கிட்ட கேட்டாங்கங்க, ஆர் யூ ஹாப்பி? அந்த அம்மா சொன்ன பதில், எஸ் ஐ எம் ஹாப்பி. அடுத்த கொஸ்டின், ஆர் யூ மேரிட்? அந்த அம்மா, எஸ் ஐ எம் மேரிட். ஸ்டில் யூ ஆர் ஹாப்பி? Yes, I am happy. Then say thanks to your husband. Why? Still you are happy after your marriage? Then you have to thank your husband. She said, I won't thank my husband. Why? அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன் தமிழ்ல. அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏன் உன் புருஷனுக்கு நீ வந்து நன்றி சொல்ல மாட்டியா, நீ சந்தோஷமா இருக்கிறியன்னு சொன்ன. அந்த அம்மா சொன்ன பதில் தான் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அந்த அம்மா சொல்லிச்சு, நான் சந்தோஷமாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை. ஐயோ, எப்படி? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். இவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன், இவரை திருமணம் செய்யும் பொழுதும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன், இவரை திருமணம் செய்து கொண்ட பிறகும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருப்பது என்பது என் முடிவு. என் முடிவை நான் யார் கையிலும் கொடுப்பது இல்லை. ஸ்டே ஹாப்பி. தனியாக தானே பிறந்தோம், தனியாக தானே போய் சேர போகிறோம், நடுவில் வந்தவங்களுக்காக எதுக்கு? ஸ்டே ஹாப்பி. மற்றவர்களுக்கு துக்கம் இல்லாமல், மற்றவர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் நீங்க ஹாப்பியா இருந்துட்டு போங்க. அம்மா அப்பாவுக்கு சொல்ற, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தருகின்ற முதல் பரிசு ஆணும் பெண்ணுமாய், நீங்கள் கணவனும் மனைவியுமாய், அம்மாவும் அப்பாவுமாய் சேர்ந்தே இருப்பது, சண்டை போட்டுக் கொள்ளாமல் இருப்பது மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற பரிசே தவிர இந்த மேடையில் குழந்தைகள் வாங்குகின்ற பரிசு அல்ல அந்த குழந்தைகளின் பரிசு. அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கிறாங்கிறத விட அந்த குழந்தைகளுக்கு வேற எந்த சந்தோஷமும் நீங்க கொடுத்துட முடியாது. 2 பேரும் ஆரோக்கியமா உயிரோட இருங்க, அதை விட பெரிய பரிசு இல்லை உங்கள் பிள்ளைக்கு. தயவு செய்து கடன் வாங்காமல் இருங்கள், அதை விட பெரிய பரிசு உங்கள் குழந்தைக்கு வேறு கிடையாது. தயவு செய்து போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள், அதை விட பெரிய பரிசு உங்கள் குழந்தைக்கு வேறு எதுவும் கிடையாது. அம்மா அப்பாவாக இருக்கிறோம் என்றால் we have some responsibilities. It is not a biological factor, it is a social responsibility to being a father and mother. அம்மாவும் அப்பாவுமாக இருப்பது சாதாரணமான விஷயம் இல்லை. நான் திரும்ப சொல்லுகிறேன், நம் குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது நீங்கள் கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்கு, நான் இப்படி ஓப்பனா சொல்றேங்க,
நான் பயப்படுறதே இல்லை. என்ன தெரியும் பயப்படுறதே இல்லை. ஆசுனா குற்றம்ங்க, இரிதெல்லாம் களைதல்ங்க. குற்றத்தை களைபவர்கள் தாங்க ஆசிரியர்கள். ஆசு இரிதல், குற்றம் களைதல். பேப்பரை கொடுத்தீங்கன்னா திருத்தி கொடுத்துருவேன், இதுதான் வேலையே. அதனால் சொல்லுகிறேன், நாம் நம் தலைமுறைக்கு செய்ய வேண்டிய மிக அற்புதமான பணி ஒன்றை சொல்கிறேன். இதோ இங்க இந்த இடத்துல நான் அதை விதைச்சிட்டு போறேன். குழந்தைகளிடத்தில் கொஞ்சம் நான் சொல்லுகின்ற 2 விஷயத்தை இன்னிலிருந்துங்க. இன்னைக்கு என்னங்க தேதி? 28. இன்னிலிருந்துங்க இந்த ராத்திரி விட்டுடுங்க, நான் வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிடும். நாளைக்கு காலையில இருந்து நான் சொல்ற இந்த 2 மெடிசனை மட்டும் குழந்தைக்கு கொடுங்க. ஒன்று எளிமை, மற்றொன்று பணிவு. இந்த 2த்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. அவங்க எளிமையா இருக்கட்டும். ஸ்டே சிம்பிள். Life is so simple. You know the secret of the life? Life is so simple. But to understand the simplicity is not easy. We make complications. அவன் என்ன கேட்கிறானோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா கிடையாது, கிடையாதுங்க. நான் இன்னைக்கு சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எளிமை என்பது அறம். குழந்தை எளிமையா வளருதா, அந்த குழந்தை ரொம்ப நல்லா வளர்தா அர்த்தம். பணிவுடன் வளர்த்து காட்டுங்கள். நான் அடிமையாக வளர்க்க சொல்லவில்லை, பணிவுடன் வளர்க்க வேண்டும். நம் குழந்தை நம்மிடத்தில் பணிவு காட்டுகிறதா? கோபத்தில் ஏதோ சொல்லிட்டீங்க, ஏதோ ஒரு மிருகத்தின் பேரை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லக்கூடாது, சொல்லிட்டீங்கன்னா அது உடனே சொல்லுது, அந்த மிருகத்து பேரை சொல்லிட்டே சொல்லுது. அப்ப நீ யாரு? அதுக்கு நீ அம்மாவா, நீ அப்பாவான்னு கேட்குது. நம்ம சிரிக்கிறோம். நான் சில இடங்களில் சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்லிட்டு போறேன். எங்க அம்மாவுக்கு வயசு 80. டெரர். நான் ஏன் ஃபுல் ஹேண்ட் போடுறேன்னு நினைக்கிறீங்க? என்னை இதுக்கு முன்னால் பார்த்துருக்க மாட்டீங்க, கொஞ்ச நாள் தான் பார்க்குறீங்க ஃபுல் ஹேண்ட். எங்கள் அம்மா சொல்லிச்சு, ஏய் சுல்தானா வா அம்மா, இனிமேல் ஃபுல் ஹேண்ட் போடு. சரிம்மா. ஏன், எதுக்கு? நோ, அம்மா சொல்லிட்டா அது சரியா இருக்கும். எந்த வயசானாலும் அம்மா அம்மா தான், அம்மா சொன்னா சரியா இருக்கும். முடிஞ்சு போச்சு. அம்மா கான்சியஸா இருக்காங்க, எனக்கு சொல்றாங்க, நான் கேட்கறேன், அவ்வளவுதான். இது வரைக்கும் எந்த லாஸும் வந்ததில்லை. நாம் நம்முடைய குழந்தைகளிடத்தில், நான் இன்னைக்கும் சொல்றேங்க, எங்க அம்மா எங்க அம்மா என்னை கூப்பிடும் போதே இப்படியே சத்தியங்க இது, இன்னைக்கு கூட எங்க அம்மா 8 கட்டையில தான் என் பேரை கூப்பிடும், சுல்தானா அப்படின்னும். இப்போவும் நம்ம செப்டம்பர் 5 வந்தா 80 முடியுது, சுல்தானா அப்படி. அம்மா இதான் என் டோன், வேணா கேட்டுக்கோங்க. திப்பு சார் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு வீடு. எங்க அம்மா கீழே உட்காந்துருந்தாங்க, நான் கீழே தான் உட்காருவேன். நான் கீழே உட்காந்துருந்தாங்கன்னா மேலே உட்கார மாட்டேன். இப்போ வயசாயிடுச்சுன்றதுனால எங்க அம்மா கீழே உட்காருது இல்லை, மேல உட்கார மாட்டேனே. கிருஷ்ணன் கிட்ட ரொம்ப வீராப்பா பேசினான் அர்ஜுனன். அவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சாபம் வந்து சேர்ந்தது அவனுக்கு மகாபாரதத்துல. அப்ப கிருஷ்ணன் கூப்பிட்டு சொல்றான், நான் யாரு? நான் உன்னை விட உயர்ந்தவன் தானே, என் முன்னால பெருமையா பேசு. உன்னை நான் இந்திரனாக்கும் சந்திரனாக்கும் நாளும் தெரிஞ்ச நல்லவனாக்கும் தற்கொலை செய்து கொண்ட பாவம் வந்து சேர்ந்தது என்று சொல்கிறது மகாபாரதம். நம்மை விட உயர்ந்தவர்கள், நம்மை விட வயசானவர்கள், நம்மை விட பவர்ஃபுல்லான ஆட்கள் முன்னால பணிவு காட்டுவது மிக மிக புத்திசாலித்தனம் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்ககிட்ட காட்டாத பணிவை, இவர்களிடத்தில் காட்டாத பணிவை சமூகம் பே பண்ணி வாங்கிக்குது. Your children paying for that. ஒண்ணும் இல்ல, மகாபாரதத்திலே சொல்றேன். அஸ்வத்தாமன் பஞ்ச பாண்டவர்களை கொல்லணும்னு முடிவு பண்ணி உப பாண்டவர்களை கொண்டுறான். கடைசியா அவன் எடுத்த அஸ்திரம் என்ன தெரியுமா? நாராயண அஸ்திரத்தை எடுக்கிறான். துரோணாச்சாரியாருடைய பையன். பெரிய ஒரு நாராயண அஸ்திரம் வருது. இட்ஸ் லைக் a nuclear weapon. அப்படி வருதுங்க. கிருஷ்ணர் பார்க்கறாருங்க. கிருஷ்ணன் பகவான் தானே. நான் சொல்றது ரொம்ப புரிஞ்சுக்கோங்க, ஆழமா புரிஞ்சுக்கோங்க. குழந்தைகிட்ட சொல்லுங்க, 10 வயசுக்குள்ள சொல்லி கொடுத்துருங்க. 11ல இருந்து 22 கேட்காதுன்னு நானே சொல்லிட்டேனே. 10க்குள்ள சொல்லி கொடுத்துருங்க. இதை நாராயணாஸ்திரம் வருது. கிருஷ்ணர் என்ன தெரியுமா செஞ்சார்? பணிந்து கொள்ளுங்கள். பஞ்ச பாண்டவர்கள் அப்படியே பணிந்து கொள்ள சொல்றார். தன்னுடைய சைனியத்தை பணிந்து கொண்டு தானும் பணிந்து கொள்கிறார். நாராயணாஸ்திரம் வருது. யாரும் தனக்கு எதிரி இல்லைன்னு திரும்பிருச்சு. மகாபாரதத்திற்கு வியாக்கியானம் சொல்லுகின்றவர்கள் எழுதுகிறார்கள், கிருஷ்ணன் நாராயண அஸ்திரத்துக்கு எதிராக பணிவு என்கின்ற அஸ்திரத்தை பயன்படுத்தி அதை வீழ்த்தினான் என்று எழுதுகிறார்கள்.